வாங்க சார், சீக்கிரமா போயிடலாம் சார். வாங்க சார். சரி உட்கார். இவங்க என்ன இந்த நேரத்துல? நல்ல வேலை, இல்லைன்னா ஷட்டரை க்ளோஸ் பண்ணிருப்பேன். தங்கச்சி, இப்போ வரைக்கும் அண்ணன் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கலவரம் ஆயிடுச்சுல்ல, பாவம் பொம்பளை புள்ள கோவக்கார முதலாளி கூட எப்படி தனியா போவேன்னு தவிச்சு போயிட்டாம்மா. எப்படிமா வந்தீங்க? ஏய் ஹலோ, ரூம் இருக்குல்ல? இருக்கு சார். நாங்க ஏமாத்துற ஆள்லாம் கிடையாது. உங்க பேர்ல புக்கான ரூம் உங்க பேர்ல தான் இருக்கும். அப்ப கீயை கொடு, அப்படியே போய் ஒரு செட் நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வா. சார், கலவரம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். ஊர்ல ஒரு பையன் நடமாட முடியல. ஏதாவது வாங்கணும்னா பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அதுவும் 5 கிலோமீட்டர் நடந்து போகணும் சார். ஸோ வாட் மேன், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் உன் டியூட்டி. அதை போய் செய்ய போ. அப்போ நீட்டிங்களா 2000 பார்த்தாலே அந்த மாதிரி கொடுங்க. சும்மாலாம் போக முடியாது சார். எவ்வளோ வேணும்? வாலெட். அபி, என் பர்சி மொபைல் பாத்தியா? இல்ல சார், நான் பார்க்கல. திருட்டு பசங்க கலவரத்தில் அடிச்சிட்டானுங்க. அண்ணா, நான் தரேண்ணா. ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். 1000 ரூபாய்க்குள்ள ஏதாவது வாங்கிட்டு வர முடியுமா? சாப்பிடணும், அதுக்கும் பணம் வேணும். தங்கச்சி, நான் போய் பார்த்துட்டு கண்டிப்பா ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு வரமா. சாப்பிடுவோம், வாங்கிட்டு வரமா. சரிங்கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா, இதுல 1500 ரூபாய் இருக்கு. அபி, எனக்கு ஃப்ரெஷ் டவல் வேணும், ஒன்று வாங்கிட்டு சொல்லு. கிடைச்சா பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு சோறே இல்லை, இதில் சாப்பிட்றதுக்கு தங்கத்தட்டு வேற. வாட் சார், புலம்புறேன் சார். நீங்க வாங்க சார், நான் உங்களை ரூம்ல விட்டு போறேன். வாமா, வாங்க வாங்க சார். யோ சார், என்ன இந்த ரூம் இவ்வளவு நாத்து அடிக்குது? வாட வருதா? சார், எனக்கு அப்படி எதுவும் வரலையா சார்? சார், என்ன சார் அப்படி பாக்குறீங்க? எங்க லாட்ஜ் சுத்த பத்தத்துல பட்டம்லாம் வாங்கியிருக்கு சார். நீ வரும்போது ஒரு ரூம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வா. ரூம் ஸ்ப்ரேவா? முதலாளி கிட்ட சொல்லிட்டு வாங்கிட்டு வா. ஏய் இடியட், பதில் கூட சொல்லாம போறான். ஹலோ, டிசைன்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல எடுத்து உள்ள வை. சார், இது அக்கவுண்ட் சார். நீங்க சொன்னீங்கல்ல அது. நான் காசு தந்த கணக்கு 1500. அன்னைக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்துருக்கேன்.
என்ன நம்மள இப்படி பாக்குறாரு? ஒருவேளை போனுக்காக தான் பாக்குறாரோ? வேற வழியே இல்லை, இவகிட்டயே மொபைலை வாங்கி அம்மா கிட்ட பேசிட வேண்டியதான். வேண்டாம் வேண்டாம். இந்தாங்க சார், பேசுங்க. வேண்டாம். போன்ல என்ன சார் கௌரவம்? புடிங்க சார். உங்க அம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, நீங்க தகவல் சொல்லுங்க. நீயே மெசேஜ் பண்ணிடு. எனக்கு போன் பேச மட்டும்தான் சார் தெரியும். வேணும்னா போன் பண்ணி நீங்க சொல்ல சொன்னதா தகவல் சொல்லட்டுமா? பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன். மொபைல் கொடு. ம். அபி, ம். இந்தா, நாளைக்கு நேர்ல போய் சொல்லிக்கிறேன். சரிங்க சார். ஹலோ மேடம், நான் தான் மேடம். அபி அபி. ஆமா மேடம். ஏய், என்ன பண்ற? கொடு. அம்மா, அம்மா நான் சார், எல்லாத்துக்கும் கோவப்படாதீங்க சார். நீங்க போய் பேசிட்டு வாங்க. இல்ல நான் வேணா வெளியில போட்டுமா? ஹலோ அம்மா, நான் அசோக் பேசுறேன். அசோக், என்ன இந்த நம்பர்ல இருந்து வர? யார் நம்பர் இது? ஓ ஃபோன் என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மா, அது ஒரு இரிட்டேட்டிங் ஸ்டோரிமா. ரீசனே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, இடியட்ஸ். நாங்களும் இந்த கலவரத்தில் மாட்டிக்கிட்டோம். என்னோட மொபைல், பர்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. திருடிட்டு போயிட்டாங்க. இது அபியோட நம்பர்மா. நல்ல வேளை அவகிட்ட உங்கள் நம்பர் இருந்தது. இல்லைன்னா நிஜமாக உங்களை காண்டாக்ட் கூட பண்ணியிருக்க முடியாது. என்ன சொல்ற அசோக்? நான் வேணா கமிஷனர் கிட்ட பேசிட்டா? உன்னை சேஃபா கூட்டிட்டு வர நான் ஏற்பாடு பண்றேன். மா, இந்த நேரத்துலலாம் அவரால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. 144 போட்டிருக்காங்க. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. மா, நம்ம பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி என்னோட காசு எல்லாத்தையும் கொஞ்சம் பிளாக் பண்ண சொல்கிறீங்களா? I'll do that. நீ சேஃப் தானே? நாங்கள் சேஃப் தான்மா. இப்போதைக்கு ஒரு சின்ன லாட்ஜில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அசோக், கையில பணம் இல்லாம நீ என்ன பண்ணுவ? மேனேஜர் கிட்ட கேஷ் கொடுத்து அனுப்பட்டா? மா, நீங்கள் பதட்டமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது அங்கேருந்து வர முடியும்னா நாங்களே இங்கேருந்து வந்துடுவோம்லம்மா. நான் உங்களுக்கு அபியோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன். நீங்கள் அதில் கொஞ்சம் கேஷ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்களேன். ஓகே அசோக், பி சேஃப், டேக் கேர். எதுவா இருந்தாலும் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்லு. சரிம்மா. அசோக், நிஜமாவே எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பணம் அனுப்பிட்டு உனக்கு கால் பண்றேன். ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் மார்னிங் கூட கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். என்னால் இந்த நேரத்துக்கு ஏடிஎம் தேடி சுற்றிட்டு இருக்க முடியாது. ஓகே, நீங்கள் தைரியமாக இருங்க. நான் நாளைக்கு வந்துடுவேன். பாய்மா. குட் நைட். குட் நைட். தங்கச்சி, நீ ஏம்மா வெளியே நிக்கிற? சும்மா தானா? ஏன் உங்ககிட்ட போன் இல்லையா? உன் போன் என்னாச்சு? இல்லனா, அவர் போன் பேசிட்டு இருக்காரு. அவர்னா யாரு? உன் முதலாளி தானே? ஆமாண்ணா. என்னவா அவருக்கு? உன்னை எதுக்குமா வெளியே நிப்பாட்டி வச்சிருக்காரு? நீ வாமா, நீ வாமா. ஏய், உள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டு வர மாட்டீங்களா? அப்படின்னு தலை போற காரியம் உங்களுக்கு.